ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். கமருதீன் வந்து செம்மையாக வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை நான் முதலேருந்தே சொல்லியிருக்கேன். இந்த கானா வினோத் வந்துட்டு அவருடைய செய்கைகள் சரியில்லை. இப்போது இவருக்கு வந்து எல்லோ கார்டு ரெட் கார்டு கொடுக்கணும்னு போன வாரம் வந்ததுக்கு முக்கிய காரணம் யார் அப்படி கேட்டிங்கன்னா, ஊதி பெருசாக்கினது அந்த பிரச்சனை என்ன, கானா வினோத் தான். ஆக்சுவலாக விஜய் பார்வதிக்கு திவாகருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அங்கே வந்து தேவையில்லாமல் இவர் தான் வந்துட்டு இவன் வந்து மரத்துக்கு சேலை கட்டினா கூட வந்துட்டு பண்ணுவான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி பிரச்சனையாகி அதுக்கப்புறம் தான் அது பெருசாக போச்சு. கமருதீன் அங்கே உள்ள இன்டர்ஃபியர் ஆனார். அதுக்கப்புறம் திவாகர் தேவையில்லாமல் வார்த்தைகள் விட்டால் இந்த மாதிரி போச்சு. நான் இதை அன்றைக்கே சொல்லியிருந்தேன், கானாவினர் தான் இதை வந்து ஊதி பெருசாக்குறாரு அப்படின்னு. அதே மாதிரி சுபிக்ஷாக்கும் கமருதீனுக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை போகும்போது சுபிக்ஷா கிட்ட உள்ளே கூப்பிட்டு நீ போய் திரும்ப பேசு அப்படின்னு அனுப்பிச்சது யார்? நம்ம கானா வினோத் தான். இப்போ இந்த விஷயம்லாம் வந்து நம்ம கமருதீனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பக்கத்தில் வந்து விஜய் பார்வதி உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் கூப்பிட்டு கேட்குறாரு, இப்போது நீ வந்துட்டு அன்னைக்கு விஜய் பார்வதிக்கு பிரச்சனை வந்திருக்கு, உன்னோட பிரச்சனைக்காக அவன் நிற்கிறா, நீயும் போய் நில்லு மச்சான் அவளோட பிரச்சனைக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் போனேன். ஆனால் இங்கே என்ன ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, எப்போ பார்த்தாலும் விஜய் பார்வதிக்காக நான் வந்து நிற்கிறேன்ற மாதிரி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால கன்னியாக்காவே மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை முதல்ல ஆரம்பிச்சது யாருன்னு நம்ம விஜய் பார்வதி கேட்குறாங்க. அந்த வார்த்தை யார் ஆரம்பிச்சது? இவர் தான் சொல்லியிருக்காரு போல இருக்குது. அவர் இல்லை, நான் நல்ல விதத்தில் தான் சொன்னேன். சரி, சுபிக்ஷாவுக்கு எனக்கு பிரச்சனை வந்துச்சுல்ல, அப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பேசி தனியாக அதை வந்து பேசி முடிவு எடுத்திருப்போம். நடுவில் எதுக்கு நீ சுபிக்ஷா கிட்ட தனியாக போய் பேசி திரும்ப போய் பேசுன்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டேன்? இல்லை, அதுவும் நான் நல்ல எண்ணத்தில் தான் பண்ணேன். அது நல்ல எண்ணத்தில் போய் முடிஞ்சது, அது தேவையில்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போச்சு அப்படின்னு சொல்ல இவருக்கு பதட்டமாகுது. நல்ல எண்ணம் சொல்லும் போதெல்லாம் தடுமாறுறாரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையேன்னு. நீங்கள் நல்லா கானாவினத்தை நோட் பண்ணிங்கன்னா, அடுத்தவங்களை கலாய்க்கிறது, ரேகிங் பண்ணுறது, ஆனால் அவரோட பாட்டு வரிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உத்தமமான வார்த்தைகள் இருக்கும், ரொம்ப அழகான வார்த்தைகள் இருக்கும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் அது எல்லாத்தையும் பாதி வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவர் தான். அந்த திவாகரை வந்து அசிங்கமாக கலாய்க்கிறது, டே பைத்தியக்காரன் நாயேன்னு சொல்கிறது. எப்படி கமருதீன் வந்துட்டு பேசின வார்த்தைகள் தவறு, அதே மாதிரி தான் இவரும் பண்ணது தவறு. இவர் மூஞ்சை வந்துட்டு ரொம்ப அப்பாவியாக பாவமாக வச்சுக்கிட்டாருன்னா இவர் பண்ணுற விஷயங்கள்லாம் கரெக்டாக கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதை எப்படியோ வந்து கமருதீன் இன்னைக்கு கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டு சபையில் வச்சு கேட்டவுடனே அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே அங்கேருந்து நான் கிளம்ப எனக்கு முடியலன்றாரு. என்னால் முடியல, நாங்கள் போய் உட்காடுறேன், ஏன்னா என்னால் உட்கார முடியல. ஏன் உட்கார முடியல? ஏன் உட்காருங்க, நிற்க தானே செய்யணும்னா, ஏன்னா டென்ஷன் ஆகிட்டார்னா அவரோட வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக தெரியும். மாட்டிக்கிட்டார்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து இவர் யாராவது சொல்லிட்டாங்கன்னா, இப்போ வந்து காலையில் சண்டை சொல்லிட்டார் திவாகர், இதை நான் விஜய் சேதுபதி முன்னாடி வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து பதிவு பண்ணுவேன். ஏன்னா பிரவீன் வந்துட்டு ஓரவஞ்சனை பண்ணுறாரு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் வந்து கேட்க மாட்டாரு பிரச்சனைக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு மூஞ்சி மாறி போச்சு. ஸோ இப்போவாவது கமருதீன் இந்த வினோத்தை பற்றி தெரிஞ்சிட்டாருன்றது உண்மையிலேயே நல்ல விஷயம். அதேமாதிரி கமருதீனுமே வந்துட்டு இதுக்கப்புறம் நான் என்னோடய கேமை மாற்றி கொடுக்கணும் என் ஃபேன்ஸுக்காகன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.